மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷன், நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம், இப்பவும் சொல்கிறோம். இயேசுவை தேடுவதற்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது. உலக பிரகாரமாக பவுல் சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை தேடுகிறவராக இருப்போமானால் நாம் எப்படி இருப்போம்? பரிதபிக்கப்பட்டவர்களைப் போல இருப்போம். இம்மைக்குரியதுக்காக தேடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவேன், இம்மைக்குரியதெல்லாம் பரலோகம் சர்வசாதாரணமாக தந்துடும். பரலோகம் அதை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு இன்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அதனால் இந்த இம்மைக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதோ அல்லது கேட்க வேண்டியதோ இல்லை. ஆண்டவர் மிக தெளிவாக ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், அப்போ கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கிறாரு, அது என்ன அப்படின்னாரு. அதிலேயே ஆண்டவர் லூக்கால சொல்லும் போது பரிசுத்தாவியை குறித்து என்று வேதம் சொல்லுது. ஸோ அதனால் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுகள். அப்போ நம்ம ஏன் சபைக்கு வரோம், ஏன் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் அப்படின்னா, வேற யாராலையுமே முடியாத ஒரு விஷயத்தை அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. வேற யாராலையும் நித்திய ஜீவனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி அநேக காரியங்கள் சொல்கிறாங்களே ஒழிய, வானத்திலேருந்து வந்தவரும் வானத்துக்கு ஏறி போனவரும் அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். வேறு யாருமே அதனால தான் அவர் சொன்னார், நானே வழியும், நானும் வழியும் சொல்லலை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இந்த நித்திய ஜீவன் இதை தான் சபை ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையானா அது தானாக வந்துடும். அது நம்ம அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதெல்லாம் எப்படி நம்மளை கேட்காமையே காலையில் சூரியன் அனுப்பி விட்டுறாரு, அது பாட்டு தானாக காலையில் உதிக்கி நம்மளாம் கேட்டோமா? இல்லை, அது பாட்டு பூமி அது பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு, சூரியன் வருது, சந்திரன் வருது, எல்லாம் வருது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக்காக ஒரு விஷயத்தையே செய்வார்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுன்னா ஒரு 3 வேளை சாப்பாடு இவ்வளோ தானே, அது டெய்லி வரும், எங்கேருந்து வேணால் வரும், எப்படி வேணாலும் வரும். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க நித்திய ஜீவனில் தான் இருக்கணும். எப்போ வருகை வரும், எப்போ ஆண்டவர் வருவார், இல்லை அதுக்கு முன்னாடி எப்போ போனாலும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது என்பது தான் இருக்கிறதுலையே கடினமான ஒரு விஷயம். இது ஆண்டவர் சொல்லும் போது இதே காரியத்தை பின்னாடி பேதுரு கேட்கும்போது, இது மனுஷனால் கூடாதது தான் அப்படிங்கிறார். அதே கீழே சொல்லும் போது இது மனுஷனால் கூடாதது தான் அப்படிங்கிறாரு. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்றது. அப்போ நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போகிறது, எட்டர்னல் அப்படிங்கிறதான விஷயத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இதை தவிர்த்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆளை குறித்து தான் பரலோகத்துக்குள் பிரவேசித்தார்னு இருக்குது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். நம்ம என்ன சொல்றோம்னா, பரலோகத்திற்கு போனவர் அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாமும் என்ன பார்க்கிறோம்னா, பரலோகத்துக்கு போனான் அப்படின்னு தெளிவாக சொல்கிற ஒரே ஒரு ஆள் பைபிளில் யாருன்னா எலியாவை குறித்து தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நான் சொல்கிறேன், எலியாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமாக எல்லாருமே பாதாளத்துக்கு போனாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. யாக்கோபுலேருந்து அப்புறம் யோபுலேருந்து சங்கீதக்காரன்லேருந்து எல்லாருமே சொல்லும்போது, தயவுரீர் எங்கள் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படிம்பாங்க. யாக்கோபு சொல்வார், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். ஸோ அவங்களுக்கு பாதாளத்துக்கு போகிறது தான். ஏன்னா இயேசு வர வரைக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன இல்லை, வழி கிடையாது. அப்போ ஏன்னா அவர் தான் வழி, அவர் வந்தால் தான் போகவே முடியும், அவர் இல்லாமல் போக முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வசனம் 2 ராஜாக்கள் 2:11 சொல்லுது, சுழல் காற்றிலே ஏறி பரலோகத்திற்கு போனான் அப்படின்றது. அப்போ இந்த பரலோகத்திற்கு போனான் அப்படின்னா, இதை இயேசு அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருத்தன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இந்த பரலோகம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? நான் 2 காரியத்தை அதில் சொல்லிவிட்டு அப்புறமா செய்திக்குள்ளே போகிறேன். பரலோகம் என்பது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற உலகம் அப்படின்னு அர்த்தம். பரலோகம் என்ன அர்த்தம்? வேற உலகம். பரதேசி அப்படின்னா வேற ஊருக்காரன் அப்படின்னு அர்த்தம். சுதேசி அப்படின்னா சொந்த ஊருக்காரன் அப்படின்னு அர்த்தம். பரலோகத்திற்கு போனான்னா வேற லோகத்திற்கு போனான் இருக்கு. இந்த பரலோகத்திலே நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பரலோகங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். அப்போ வானத்தில் நிறைய இருக்குது, 7 வானங்கள் இருக்குன்னு கிளாஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேத பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் ஒரு வானத்திற்கு போனார். அது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேக்சிமம் இருக்க வாய்ப்பு என்னவாக இருக்குன்னா பாரடைஸ், பரதீசி அப்படிங்கிற ஆவிகள் இலைப்பாற இடத்துக்கு தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவர்களை இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார். கல்லறைகள் திறக்கப்பட்டது. இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு கல்லனை பார்த்து சொன்னார். ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு? பாரடைஸ் கூட்டு போயிட்டார். அந்த பாரடைஸுக்கு தான் முன்பதாகவே எலியா போனார்.
அதுதான் பரலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. வேற உலகத்திற்கு நாம நினைக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு அவர் போகலை. அங்கே அவரை தவிர வேற ஒருவரும் பிரவேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். மற்றபடி மாம்சத்தில் பிறந்த ஒருத்தர் கூட அந்த பரலோகத்துக்கு போனதில்லை. வசனத்தின்படி யார் போனாங்க போல அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போயிருக்கிறாரு. அதற்கப்புறம் யோவானுக்கு அது ஆவியிலே வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்பதான் அது அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ இந்த பரலோகம் அப்படின்னு எலியா சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டர்னல் லைஃப் தான், நித்திய ஜீவன் தான். அது பாரடைஸ்க்கு போயிட்டாரு. ஏன்னா பரதீசின் மத்தியில் தான் என்ன இருக்குது? ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:7 இருக்குது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சம் அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஜீவ விருட்சத்தை பற்றி அதை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜீவ விருட்சம் அப்படின்னா மரம், அதில் உள்ளது ஜீவ பழம். அதை சாப்பிட்றவங்க என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னா பரதீசியில் இருக்குது, நடுவில் இருக்குன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் பரதீசிக்கு போகிறாங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ எலியா நித்திய ஜீவனுக்குள் பரலோகத்திற்குள் பிரவேசித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் எலியா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே பரலோகத்துக்கு போனாருங்கிறதுக்கான வேர்டு ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலியாவை நாம் ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சொல்லும். உதாரணமாக ஈசாக்கை இயேசு கிறிஸ்து ஒப்புமையாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்புறம் சாராளையும் ஆகாரையும் நாம் 2 பிரமாணம் என்று கலாத்தியர்கள் நிருபம் சொல்லுகிறது. அப்புறம் மன்னாவை ஞான போஜனம்ங்குது, கண்மலை தண்ணியை ஞான பானம் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொன்றுத்துக்கும் பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? ஒரு கம்பாரிசன் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இயேசுக்கும் யோசேப்புக்கும் ஒரு கம்பாரிசன் இருக்கும். ஏறக்குறைய 25 கம்பாரிசன் இருக்கும். இவரை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க, அவரை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. அப்புறம் அங்கே புரோஜத்தனைகள் ஒப்பு கொடுத்தாங்க, ரோமர் கையில் இவர் ஒப்பு கொடுத்தாங்க. அவர்கள் அவர்களை அடித்தார்கள், இவர்களை கொண்டு போயிட்டு குழியில் போட்டார்கள். ஜெயிலில் 2 பேரோட யோசேப்பு இருந்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் 2 கல்லரோட தொங்கினார். ஒரு கல்லன் செத்து போயிட்டான், ஒரு கல்லன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிட்டான். அங்கே நீங்கள் யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தன் மரித்து போவான், ஒருத்தன் விடுதலையாக்கப்படுவான். எல்லாமே கம்பாரிசனாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவார். இந்த கம்பாரிசன் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். யோசுவாவுக்கு இருக்கும், எலியாவுக்கு இருக்கும், மோசேக்கு இருக்கும். இயேசுவோட ஒரு கம்பாரிசனை நீங்கள் படிக்க முடியும். அப்படி எலியாவை குறித்து பார்க்கும்பொழுது எலியா ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கான அடையாளம், மெல்கிசேதேக்கின் முறைமைக்கான அடையாளம். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதாவது எலியா எங்கிருந்து வந்தார்னே இருக்காது. திஸ்பியனாகிய எலியா அப்படின்னு இருக்கும். நீங்கள் திஸ்பியா அப்படின்னு போய் நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் சிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த சிட்டி. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஒழிய இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியாது. அப்பா யார், அம்மா யார், எங்கேருந்து வந்தார், எதுவுமே தெரியாது. அதே மாதிரி அவர் ஏறி போயிடுவார். அவருக்கு மரணம் இருக்காது, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்போது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு அடையாளமை தான் எலியா இருக்கிறாரு. எலியாக்கு பின்னாடி இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை வச்சுக்கிட்டு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை வச்சு நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். 3 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடி போவார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சபை 3 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடி போகும். இங்கே 3 வருஷம் உபத்திரவம் இருக்கும். இந்த மாதிரி எலியாவுக்கும் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கும் நிறைய கம்பாரிசன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த எலியா பரலோகத்திற்கு போனார், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதனால் அவர் பரலோகத்துக்கு போனார்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் தான் முதல்ல என்ன செய்ய போகுது? பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட காணப்படுவோம். எங்கே காணப்படுவோம்? வெளிப்படுத்தல் 7:9 சொன்னது, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர் முன்பாகவும். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற சர்ச்சாக இருக்கிறது. நம்மனா நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். ஸோ நம்ம தான் அதில் பிரவேசிக்கிறவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எலியா எப்படி இதற்குள் பிரவேசித்தார்? எலியாவை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5:17-18 குறித்து வாசிங்கள் பார்ப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலியா அசாதாரணமான மனுஷன் கிடையாது. இந்த பைபிளில் உள்ள இந்த ஹீரோஸை எல்லாம் நீங்கள் சூப்பர் ஹீரோஸாக பார்க்குறீங்க. சூப்பர் ஹீரோஸ் வேறு. சூப்பர் ஹீரோஸ்னால் யாருன்னா சூப்பர்மேன், ஆண்ட்மேன், இப்படி நிறைய பேர் பசங்க பார்ப்பாங்க. சூப்பர் ஹீரோஸ் அதாவது நேச்சுரலுக்கு அகைன்ஸ்டாக பறப்பாங்க, என்னென்னமோ இருக்கும் அவங்ககிட்ட. எலியா அப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்வது யாக்கோபு 5, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். நான் சாதாரணமான ஒரு மனுஷன். நீங்கள் ஆபிரகாம்ல இருந்து எடுத்துக்கோங்க, அத்தனை பேருமே ஒரு சாதாரணமான ஸ்டார்டிங், நம்மளை போல தான். இன்னும் கேட்டால் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமையில் ஆரம்பித்தவங்களாம் இருக்கிறாங்க. அதில் எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு தேவ திட்டம் இருக்கும். அந்த தேவ திட்டம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அசாதாரணமான மனுஷனாய் மாறி இருப்பார்கள். அது நோவாவாக இருக்கட்டும். நோவா கிட்ட உலகத்தையே காப்பாற்றுற ஒரு பிளான் இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிறார் அவன் மேலே. ஆனால் ஆரம்பிக்கும் போது நோவா பாருங்கள், சாதாரண ஒரு மனுஷன். அதே மாதிரி தான் இவரை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. பாபிலோனில் எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரணமாக இருந்த மனுஷன். ஆனால் அவர் மேலே தான் பரலோகத்திற்கு ஜனங்களை கூட்டிகிட்டு போகிற கிறிஸ்துவின் மேல் உள்ள பிரமாணம் இருக்குது. அவர்கிட்ட தான் இருக்குது அந்த திட்டத்தை. அவர் மேலே தான் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபு எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் யாக்கோபுக்கு கீழே தான் 12 கோத்திரம் வருது. இந்த 12 கோத்திரம் தான் புதிய எருசலேமுடைய 12 மதில் சுவராக இருக்குது. எங்கே எட்டர்னல்
அவங்க மேலே எப்படி ஒரு எட்டர்னல் பிளான் இருக்கு பாருங்க. அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம மேலேயுமே அப்படி ஒரு எட்டர்னல் பிளான் இருக்கும். ஆனால் நாம யாருமே அந்த எட்டர்னல் பிளானையே புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம ஏதோ சாதாரணமாக வந்தோம், முடிச்சுட்டு சாதாரணமாக போகிறோம். அதுக்கு நடுவில் நல்ல ஒரு படித்தோம், சம்பாதிச்சோம், வாழ்ந்தோம், முடித்தோம். இந்த நமக்கு மேலே இருக்கிற அந்த எட்டர்னல் பிளான் என்னங்கிறத லைஃப் முடிகிற வரைக்குமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் தெரியப்படுத்தினாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறோம். இந்த ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன், ஒரு 30 வருஷமாக சொல்கிறேன். நம்ம அந்த எட்டர்னல் பிளான்குள்ளேயே வராததுனால எதுக்கு ஆண்டவர் வச்சார்? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒன்று ஹெவன்லி பிளான். இப்போ அவர் சொல்கிறாரு, நாம் எல்லோரும் ஜீவ கற்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறார் பேதுரு எழுதும்போது. அப்போ நாம் எல்லாம் ஜீவ கற்களாக இருக்கணும், ஒவ்வொருத்தரும் இந்த கட்டடத்தில் ஒரு கல்லாக இருக்கிறோம். அப்போ இந்த கல் இங்கே வந்து கட்டடமாக மாறணும்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ அது மண்ணாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை மிதித்து சல்லடை பண்ணி சேதா மாற்றி அதை ஒரு டிசைன் பண்ணி அதை அப்புறம் சுட்டு அதை அப்புறம் ஒரு விலைக்கரையமாக ஒருத்தர் வாங்கி அது ஒரு வண்டியில் ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இங்கேயும் உடனே அது கட்டடமாக மாறிடுச்சானா இல்லை, இங்கே கொண்டு வந்து இந்த கட்டடத்துக்கு அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சிருப்பாங்க. அந்த செங்கலை சில நேரத்தில் முழுசாக வைப்பாங்க, சில நேரத்தில் பாதியாக வைப்பாங்க, சில நேரத்தில் கால்வாசி வைப்பாங்க. ஆனால் நாம தான் அந்த பிளான். இந்த செங்கல் இங்கே வந்து நிற்கணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். அதே மாதிரி தான் நீங்கள் அத்தனை பேருமே தேவனுடைய சபைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம அத்தனை பேருமே அப்படி ஒரு திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டவங்க. இதில் என்ன பெரிய இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. பரலோகத்துக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. மோசே பிறந்த உடனே ஒரு பெரிய கூட்டத்தை கொலை பண்ணுறான், பிசாசுக்கு தெரியுது. ஒருத்தன் பிறந்துட்டான், இவனை வச்சு ஏதோ ஒரு ரட்சிப்பு இருக்குது. இயேசு பிறந்த உடனே ஒரு பெரிய கூட்டம் கொலை செய்யப்படுது, பிசாசுக்கு தெரியுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை குறித்த விஷயம் பரலோகத்துக்கும் தெரியுது. ஆனால் நமக்கு மட்டும்தான் அது தெரிய மாட்டேங்குது. என்னை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு மட்டும்தான் அதை செய்ய முடியும், நான் அப்படி பிரத்யேகமாய் படைக்கப்பட்டவன். நமக்கு அது தெரியணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? 18 வயசில் 20 வயசில் 25 வயசில் இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கெல்லாம் போனேன், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு ஏதோ ஒரு ஊழியம். இல்லை இல்லை, நம்ம ரிவர்ஸில் பார்க்குறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் நின்னீங்கன்னா நம்ம வெளியே இருந்து ஆண்டவரை பார்ப்போம். பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். ஆனால் ஆண்டவர் உள்ளேருந்து வெளியே பார்ப்பார். மகா பரிசுத்தலம், பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம், அப்படி தான் பார்ப்பார். அப்போது ஆசாரிப்பு கூடத்தை சொல்லும் பொழுது முதல் பிளான் கர்த்தர் சொன்னது மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் கட்ட சொல்லி சொன்னார். அவங்ககிட்ட ஆரம்பிக்கும் போது அதாவது அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றின எக்ஸ்பிளேஷன் தான் கொடுப்பாரு மோசேக்கு. அவருடைய அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் அவர்கிட்டே கட்டிட்டு வர்றார். அப்போ அதே மாதிரி தான் நம்மளை படைக்கும் போது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், இப்படி யோசிக்கிறோம். ஆனால் பரலோகம் எப்படி யோசிக்குதுன்னா, நான் பிறக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியாவை அனுப்பியிருக்கிறேன், அவன் இந்த வயசில் சிதேக்கியாவுக்கு முன்னாடி போய் இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவான், பாபிலோன் அழிவை பற்றி சொல்லுவான், அதற்காக அவன் இந்த தாய் தகப்பன் வயிற்றில் பிறக்கப்பட்டான். ரிவர்ஸில் பார்ப்போம் பரலோகம். உன்னை உருவாக்கும் போதே எப்படி உருவாக்கிட்டாரா? தீர்க்கதரிசியாக உருவாக்கிட்டேன். தாவீது பிறக்கும் போதே ராஜாவாக, சிம்சோன் பிறக்கும் போதே இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக, ஒருத்தரையும் இயேசு பிறக்கும் போதே ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே நம்முடைய ஃபியூச்சர் பிளானை எழுதி தான் கத்த ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ அவர் ரிவர்ஸில் பார்க்குறார். அப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பிளான், ஹெவன்லி பிளான், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், எதற்காக, இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், எதற்காக நான் வந்தேன், ஆண்டவருக்குள்ளேயே வந்தேன், எதுக்கு பிறந்தேன், இப்படி யோசிக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் புரியும். இந்த ஹெவன்லி பிளானை புரிஞ்சுக்காமையே படித்தோம், நல்ல வேலை பார்த்தோம், செட்டில் ஆகிட்டோம், அப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே ஓடிட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தசமா காணிக்கை கொடுத்துட்டு நம்முடைய ஆவிக்குரிய கடமை நிறைவேறிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் வரப்போகிற புதிய எருசலேமில் ஒரு பிளானாக இருக்கிறோம், ஒரு அங்கமாக இருக்கிறோம். அப்போ நாம் அதற்காக இப்போ ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஏவாளை தோட்டத்துக்கு வெளியே வச்சு ரெடி பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்தாரோ, நம்மளை பூமியில் வச்சு ரெடி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறார். அப்போ நான் என்ன பரலோகத்தோட திட்டத்துக்கு இங்கே ரெடி ஆகிறேன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ நான் முதல்ல பரலோகத்துக்கு போகிறத பற்றி நான் எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு உத்தரவாதம் இருக்கணும், கன்ஃபர்மேஷன். அப்போ நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் ஆரம்பித்தவங்க எல்லாமே நம்மை போல சாதாரணமாக ஆரம்பித்தவங்க தான். ஆனால் அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட், அவங்களுக்கு வைக்கப்பட்டதான டார்கெட்டை அவங்க அடைஞ்சு முடிஞ்சாங்க. இப்போ எலியாவை குறித்து வாசித்தோம் 2 ராஜாக்கள் 2ல், அவன் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்திற்கு போனான். ஆனால் பைபிள் சொல்லுது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து. அப்போ எப்படி ஒரு பாடுள்ள மனுஷன் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது அரிதுன்னு பைபிள் சொல்லுது. மனுஷனால் கூடாதது தான் இயேசு சொல்றார், மனுஷனால் கூடாதது தான். அவ்வளோ கஷ்டமான அந்த நித்திய ஜீவன் பெறத ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனா பிறந்து எப்படி எலியாவால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னி, எலியாவுடைய ஜேர்னியை பார்த்தபோது அவன் எப்படி அதை அட்டைன் பண்ணான் அப்படின்ற போது கர்த்தர் அவனை ஒவ்வொரு இடமாக கொண்டு போகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசி. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய்,
அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு கத்தர் வச்சிருக்கான பிளேஸ். அவர் 2 ராஜாக்கள் 2ல் சுழற்காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா கத்தர் அவரை ஜேர்னி பண்ணி வைக்கிறார். உதாரணமாக இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா எடுத்த உடனே இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூரில் போய் அப்படி குதிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, முதல்ல இங்கேருந்து நீங்கள் அப்படியே போகணும். ஒன்று இந்த பக்கம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை போய் கள்ளக்குறிச்சி போய் இப்படி போகணும், இல்லையா இந்த பக்கம் போகணும், போய் சேலம் தருமபுரி இப்படி போகணும். நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி பல டெஸ்டினேஷன் இருக்குது, சில இடங்கள் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் அங்கே போக முடியும். இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. அதாவது அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு கல்வாரிக்கு போனார். ஃபஸ்ட்டு எகிப்துக்கு போவார். எகிப்தில் இருந்த இயேசு நாசரத்துக்கு வருவார். பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ. எகிப்திலேருந்து அடுத்து எங்கே வருவார் இயேசு? நாசரத். 30 வயசு வரைக்கும் நாசரத்தில் இருப்பார். நாசரத்துலேருந்து யோர்தானுக்கு வருவார். யோர்தான்லேருந்து கலிலேயாவுக்கு போவார். இப்படி இயேசு கிறிஸ்துவோட ஜேர்னி இருக்கும். இந்த ஜேர்னி கடைசியாக போய் கொல்கத்தாவில் முடியும். இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்த பிளான், அவர்கிட்ட உள்ள ஒரு ஜேர்னி. இதே இப்போ இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, கானானுக்கு போனோம். எகிப்திலேருந்து கானானுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 42 இடம் இருக்குது. கிராஸ் பண்ணி தான் அங்கே போய் அவங்க ரீச் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டெஸ்டினேஷனை கிராஸ் பண்ணி தான் ஹெவனுக்கு போக முடியும். இப்போ யாக்கோப் இருக்கிறார். யாக்கோப் ஃபஸ்ட்டு போய் பெத்தேலுக்கு போனோம். அப்புறம் எங்கே அந்த சொப்பனை பார்த்த இடத்துக்கு, அங்கேருந்து சிரியாவுக்கு போனோம், திருப்பி வரணும், சுக்கோத்துக்கு வரணும், இப்படி ஒவ்வொரு இடமா வரணும், வந்தால் தான் போக முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது பைபிளில். இந்த ஜேர்னிக்கு பேர் தான் ஊழியம், இந்த ஜேர்னிக்கு பேர் தான் அழைப்பு. இந்த ஜேர்னியை நீங்கள் முடிக்கும் போது தான் 8ஆம் நாளுக்குள்ளே பிரவேசிப்பீங்க, பரலோகத்துக்கு போவீங்க. அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு ஜேர்னி இருக்குது. இதில் எலியாவுடைய ஜேர்னியை தான் பார்க்குறோம். ஏன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. பரலோகத்துக்கு போயிட்டார் அவர். நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம எப்பவுமே யாரை ஃபாலோ பண்ணணும்? சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எலியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அவர் இருந்த இடத்துலேருந்து கத்தர் சொல்கிறாரு, கேரி தாற்றங்கரையில் போய் என்ன செய்ய, தங்கியிரு. அங்கே உனக்கு என்ன செய்வேன், காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், கேரி தாற்றன் தண்ணீரை குடிப்பாய். இது ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். முதலாவது கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது முதல்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அடிப்படை தேவை, பேசிக், நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். அப்போ எலியா அன்னைக்கு என்ன சாப்பிட்டாருன்னு அங்கே இருக்குது. என்ன சாப்பிட்டாரு? அப்பமும். குதிரைக்கே புல் கிடைக்காத காலம். என்ன காலம்? குதிரைக்கே புல் கிடைக்காத காலம். அந்த காலத்தில் எலிஜா என்ன சாப்பிட்டாரு? அப்பமும் இறைச்சியும். பைபிளை கமெண்ட்ரி எழுதுறவங்க சொல்கிறாங்க, அது அந்த நேரத்தில் கிங்ஸ் ஃபுட்டுக்கு சமமாக. கிங்ஸ் ஃபுட்டுனா ராஜாவுடைய பந்தி எப்படி இருக்கும், விருந்து, அதுக்கு ஈக்குவலாக. ஏன்னா ஒரு ஆளுக்கு புல்லே கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தனுக்கு காலையும் மாலையும் 2 வேளையும் நான் வெஜிடேரியனோட சாப்பாடு கிடைக்குதுன்னா, பிரெட்டும் நான்வெஜ்ஜும் கிடைக்குதுன்னா அது என்ன, அது எதுக்கு ஈக்குவல்? கிங்ஸ் ஃபுட்டுக்கு ஈக்குவல். அப்படின்னா அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எலியாவை போஷித்த விதம். உங்களை என்னையும் அழைச்சிக்கிட்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு நல்ல கிங்ஸ் ஃபுட்டு தான் கொடுத்தாரு. நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சி இருக்கும், ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் தொட்டு இருப்பார், ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் உங்களுக்கு விடுதலையாக்கி இருப்பார், சுகமாக்கி இருப்பார், நீங்கள் கேட்டதை கொடுத்துருப்பாரு, ஆசீர்வச்சிருப்பாரு. உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, வனாந்தரத்திலே நயங்காட்டி அவர்களை அழைத்தேன். அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் கூப்பிடும் போது நம்மளை அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தார், கேட்டதை கூப்பிட்டு வந்தார். பல நேரங்களில் கர்த்தர் நம்மளே அதான் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் போது முதல் சோதனை என்னதுன்னு கேளுங்க, கல்லுகளே அப்பமாகி புசி. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முதல் சோதனையை மேலேருந்து குதிங்க, மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறதுலாம் இல்லை, பேசிக் சாப்பாடு, இதை சாப்பிடுங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனால் பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு சோதனை அப்படி தான் வரும். ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிடும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கூப்பிடுறாரு. இப்போ எஸ்தரை செலக்ட் பண்ணுறாங்க ராஜாவுக்கு, வசனம் சொல்லுது, அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட கன்னிகைகள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. ஆனால் அது பேசிக். நாம் அந்த பேசிக் இடத்த விட்டு தாண்டி போகவே மாற்றோம். இன்னும் காக்காவுடைய ஃபுட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேலை, தெரியுமா உங்களுக்கு? நல்லாவும் இருக்கும். நம்ம வேலை என்ன தெரியுமா? ஒன்லி ஜோம் பண்ணுறது மட்டும். யோகா 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போ அவனுக்கு வேலையே என்னது? ஜெபம் பண்ணுறது. இப்படி சொல்லும்போது கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. காலையில் காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம், சாப்பிட்டோம், கேரித்தாட்டங்கரை தண்ணியை குடித்தோம், ஜெபம் பண்ணோம், மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தோம், சாயங்காலம் திருப்பி காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம், சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், படுத்தோம், ஏந்திரிச்சோம். நல்லா இருக்கா இல்லையா? எவ்வளோ நல்லா இருக்கு. சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், தூங்கணும், சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், தூங்கணும். எதுக்கு சொல்ல வரேன்? அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற காலம் ஒன்று வரும். கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். என் நாமத்தினால எவைகளை கேட்கலோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட பேசிக். நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்கப் ஆகிடணும், அவ்வளோதான்.
நல்லா இருக்கு, காக்கா வருது, சாப்பிட்றோம், தூங்குறோம், ஜோம் பண்றோம், ஸ்பிரிச்சுவலி ஓகே, வேர்ல்ட்லி ஓகே, கிங்ஸ் ஃபுட் வருது, நல்லா இருக்கு, சோத்திரம். சாட்சி வேற சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், ஆகவே நமக்கு வந்து மாதம் மாதம் கை நிறைய சம்பாதியம் கொடுத்திருக்கார், சொந்த வீடு இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கார்கள், நன்றாக இருக்கிறேன், ஆண்டவர் பாப்பாரு, செட்டில் ஆயிட்டியோ, ஓஹோ. அப்படியே ஒரு சைக்கிள் ஒன்று வரும், கேரி தாண்ட கரையின் தண்ணீர் என்னவாயிடுச்சு, வற்றி போயிட்டு. ஆண்டவர் பார்த்தாரு, பையன் இதுக்கு மேலே எங்கேயும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், செட்டில் ஆயிடுவான். இப்போ சொல்றாரு, நீ எந்திரிச்சு போ, செகண்ட் டெஸ்டினேஷன் இதான், 2வது பிளேஸ். முதல்ல கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு, பேசிக் நீங்க வந்தபோது கர்த்தர் அப்படி தான் இருக்கிறார், இந்த மாற்று கருத்தே இல்லை, எல்லாம் தரார். ஆண்டவர் அதை தாண்டி அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போவார். வாசிங்க 8-9 வசனங்கள் வாசிங்க. 1 ராஜா 17ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்குப் போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்க போனா என்ன கிடைக்கும் தெரியுமா? அப்பதான் கிடைக்கும், அடை தான் கிடைக்கும். இப்போ அப்பமும் இறைச்சியும் தாண்டி அடுத்து எங்க வரணும்? அப்பத்தின் வீட்டுக்கு வரணும், அப்பம் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வரணும். இது செகண்ட் பிளேஸ். ஆசரிப்பு கூட்டத்தில் பாருங்க, வெளியே அப்பமும் இறைச்சியும் தாவீது கொடுப்பாரு ஜனங்களுக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஒரு படி திராட்சை ரசமும் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சி துண்டையும் கொடுத்து அவர்களை தாவீது அனுப்பினான். அப்படிதான் இருக்கும், 2 சாமுவேல் 6ல் இருக்கும். ஆனா அந்த ஆசாரிப்பு கூட தாண்டி உள்ள போனீங்கன்னா இறைச்சி இருக்காது. உள்ள என்ன இருக்கும்? சமூகத்து அப்பம் 12 அப்பம் இருக்கும். தாவீது அதை சாப்பிட போவார் இன்னொரு இடத்துல, கோலியாத்தை இது பண்ற இடத்துல. அதுக்கப்புறம் சவுல் துரத்தும் போது அவர் போய் நேரம் அந்த அப்பத்தை சாப்பிடுவார். ஆரம்பத்தில் ஆண்டவர் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தது உண்மை, மாம்சத்துக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதிச்சு அதெல்லாம் கொடுக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுலயே நாம செட்டில் ஆயிடக்கூடாது, அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும், இன்னொரு இடத்துக்கு வரணும். அங்கே உங்களுக்கு அப்பம் வைக்கப்பட்டிருக்கும், அது வீடு, அப்பத்தின் வீடு, அப்பம் கொடுக்கிற வீடு, அது சபை. அல்லது அங்கே உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை ஏற்படுத்தியிருப்பார், இது அதுக்கு அடுத்த லெவல். நாம் அந்த இறைச்சி துண்டு டேஸ்ட் இருக்குல்ல, இது எப்பவுமே அடுத்த லெவலுக்கு போக விடாது. இந்த நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது இல்லாமல் சாப்பிடவே தோணாது. அப்புறம் என்ன தோணும்னா, ஒரு துண்டாவது இருந்தாதான், சில ஆட்கள் சொல்லுவாங்க ஒரு கருவாடாவது அப்படிம்பா, அது வந்து பாடியில் ஊறிடும், அது ஒரு விதமான டேஸ்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்ன வராது, ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எப்படி போயிடுவோம்னா, ஒரு வேலை செய்ய முடியலனாலும் யார் வீட்லையாவது செஞ்சாங்கன்னா வாசனையோடையாவது சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி தான் அதிகமாக உலகத்துக்குள்ளே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்கன்னா, அதை விட மேலான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகும்போது இது உங்களை பின்னோக்கி இழுக்கும், இது உங்களை போக விடாது. இந்த டேஸ்ட் இருக்குல்ல, உலகம் இருக்குல்ல, இது வேற, இது உங்களுக்குள்ள ஊறிடுச்சு பிறந்ததுலேருந்து. ஒரு பீரியட்ல கர்த்தர் தான் இதை கொடுத்தாரு, ஒரு இடத்துல கர்த்தர் தான் அதை விடும்பார். இப்போ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு ஒருத்தன் வந்தான்ல, அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். மத்தேயு 19 இருக்கும். அவன் சொல்லுவான், நான் சிறு வயது முதல் கொண்டு இதையெல்லாம் கை கொள்ளுகிறேன் அப்படின்பா. அப்போது ரொம்ப பர்ஃபெக்ட், மிகுந்த ஆஸ்தி இருந்துச்சு அவனுக்கு. இந்த மிகுந்த ஆஸ்தி எதனால் வந்துச்சுன்னா, அவன் ஒழுக்கமாக இருந்ததுனால வந்துச்சு, ஒழுங்காக வியாபாரம் பண்ணி. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது யார் அவனுக்கு? அதே கர்த்தர் தான் சொல்றாரு, இவைகளை விட்டு விட்டு என்னை பின்தொடரு. செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் உங்களால என்னாலே செய்ய முடியாத ஸ்டேஜ். கர்த்தர் உங்களுக்கு, நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் தான் எனக்கு படிக்க வச்சாரு, ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தாரு, படிப்பறிவு இல்லாம. ரைட். ஒரு இடத்துல அதையே கர்த்தர் விட சொன்னா விட முடியுமா? எகிப்தின் கலைகளில் கொண்டு போய் எகிப்தில் பார்வோன் வீட்டில் விட்டது யாரு? கர்த்தர். அங்கதான் 40 வருஷம் வளர்ந்தாரு. ஒரு இடத்துக்கு வரும்போது எகிப்தின் கலைகளை இவர் மறக்கணும். கமாலியல் பாத்துல உட்கார்ந்து பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன் தன்னை சொல்றாரு. ஒரு இடத்துல இதே நியாயப்பிரமாணத்தை அவர் விடணும். கொடுத்தது யாரு? கர்த்தர். 2 போட் நிறைய மீன் பேதுருக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். அதே கர்த்தர் சொல்றாரு, இவைகளை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. கர்த்தர் கொடுக்கும் போது வாங்க தெரிஞ்ச நமக்கு, அவர் சொல்லும் போது அதை விடவும் தெரியணும். இதுதான் அந்த இறைச்சியை தாண்டி அப்பத்தின் வீட்டுக்கு போறது, பலிபீடத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது. நம்மளால இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இறைச்சி இல்லாம இருக்க முடியாது, மாம்சத்தின் இச்சை இல்லாம இருக்க முடியாது, மாம்சத்தின் விருப்பம் இல்லாம இருக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில். ரோமர்கள் நிருபத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, 8ஆம் அதிகாரம் வரைக்கும். 7ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் சொல்றாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன், பரிதவிக்கப்பட்ட மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க கூடும் அப்படின்னு கேட்கிறார். பாவத்தை பத்தி பேசுறார். ஆனா 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பாவத்துக்கும் ஆவிக்கும் சண்டைன்னு சொல்ல மாட்டாரு, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சண்டைம்பாரு. நம்ம பாவத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியையவே செய்யக்கூடாது. மாம்சத்தின் கிரியை நம்ம பார்வைக்கு நிறைய விஷயம் பாவமே கிடையாது. இப்போ நமக்கு பாவம்னா என்ன? சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, அப்புறம் சில தப்பான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு பாவம், சரியா? இப்போ மோசேக்கு பாவம்னா என்ன? கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசுனாரு, இவரு அடிச்சாரு. இப்போ இவரு அடிச்சது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். ஜனங்களுக்கு தண்ணி வேணும், மினிஸ்ட்ரி, ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, தண்ணி வந்துச்சு, ஜனங்க குடிச்சாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை? மாம்சத்துக்கு ஆவிக்கான பிரச்சனை.
ஆவியான தேவன் ஒன்று சொல்றாரு, மாம்சம் ஒன்று சொல்லுது. ஆனா மாம்சம் சொல்றதும் ஸ்பிரிச்சுவல் மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க பாவத்தை செய்யல, ஆண்டவர் கூடாரத்தில் குடியிருக்கேங்கிறாரு. தாவீது கல்லுல அவருக்கு ஆலயம் கட்டுறேங்கிறாரு. கர்த்தர் கேட்கிறாரு, நான் உன்னை கேட்டேனா? இங்க மாம்சத்துக்கும் ஆவிக்கான பிரச்சனை. நம்ம பாவம் சொல்லி பேசிக்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இப்ப நம்ம எதுல திருப்தி ஆகிறோம் தெரியுமா? நான் முந்தி மாதிரிலாம் இல்லைங்க. இப்ப அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதில்ல, நான் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதில்ல, நான் அந்த மாதிரி காரியங்கள் செய்யறதில்ல, நான் முந்தி வந்து பாவம் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் இப்ப செய்யறதில்ல, நான் இன்னும் இறைச்சியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்பத்தின் வீட்டுக்கு வா. இங்க வந்தாதான் தெரியும், மாம்சம் இல்லாமல் வெறும் அப்பம் உள்ள ஒரு இடம் இருக்கு. சமூகத்து அப்பம் மட்டும் இருக்கிற இடம் இருக்கு. சாரிபாத் விதவையின் வீடு இருக்கு. அங்க வெறும் அப்பம் தான் இருக்கும், இறைச்சி இருக்காது. 100% இறைச்சி இல்லாத இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் செகண்ட் நம்ம வரணும். பரலோகத்துக்கு போகணும்னா இதான் செகண்ட் பிளேஸ். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? கர்த்தர் கொடுத்த வீடு இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு வீடு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சாரு. கரெக்ட். ஒரு இடத்துல கர்த்தர் அந்த வீட்டை விட சொன்னா விட முடியுமா? பிள்ளை இல்லாம இருந்த 100 வயசுல கர்த்தர் கொடுத்தாரு, ஒரே பிள்ளை தான் சொல்லிட்டாரு, இவன் மட்டும்தான் உனக்கு பிள்ளைன்ட்டாரு. ஒரு இடத்துல வராரு, இந்த பிள்ளை எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு, கொடுக்க முடியுமா? இங்கே தான் இறைச்சியை விட்டுட்டு நீங்கள் சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போறதுக்கான அடையாளம் வருகிறது. எந்த மாம்சமும் என்னை தடுக்காது. பிள்ளையை கத்தர் கொடுத்தாரு, பிள்ளைக்கு படிப்பை கத்தர் கொடுத்தாரு. இப்ப கத்தர் கேட்கிறார், உன் பிள்ளையை எனக்கு கொடு, ஊழியத்துக்கு கொடு. கொடுக்க மாட்டான். இங்கே தான் வரும் விஷயம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த டெஸ்டினேஷன், அடுத்த இடம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா சாரிபாத் விதவின் வீடு. அங்கே இறைச்சி இருக்காது, வெறும் அப்பம் தான் இருக்கும். அங்கே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை எதையும் செய்ய முடியாது, உங்கள் சித்தத்தை செய்ய முடியாது, தேவ சித்தத்தை மட்டும் தான் செய்ய முடியும். அங்கே காக்கா எப்போ வரும்லாம் தெரியாது, ஆனா வசனம் 24 hours அங்கே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், சமூகத்தை அப்பம் இருக்கும். இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நமக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆண்டவரே, இந்த கேரி தட்டங்கரையே நல்லா இருக்கேப்பா, டெய்லி காலையிலையும் மாமலையும் நான்வெஜ் வருது, அப்பமும் வருது, தண்ணியை குடிச்சோம், படுத்தோம், ஜெபம் பண்ணோம். இல்லை, அப்படி வராதுப்பா, அங்க வேற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குப்பா, இது இன்னும் கொஞ்சம் வேற இடத்துக்கு நீ போகணும். இது 2வது பிளேஸ். இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா? இந்த இடத்துக்கு நீங்க வர இஷ்டப்படுகிறீங்களா வாழ்க்கையில? இதுதான் நீங்க நித்திய ஜீவனுக்கு சொந்திக்கிறதுக்கான 2வது இடமே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ரசம் கணக்கு கொடுக்குறேன், ஞானஸ்நானம் எடுத்துறேன், அபிஷேகம் பெற்றேன், இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இத்தோட நித்திய ஜீவன் தான்றோம். அப்படி இல்லையே. ஒரு ஸ்கூல்லையே பாருங்க, முந்தி நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நேராக ஆனுவல் எக்ஸாம் கிடையாது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லியில் கால்வாசி பார்த்து முடிச்சிருவாங்க, ஆஃப் இயர்லியில் பாதி பார்த்து முடிச்சிருவாங்க, ஆனுவலில் மொத்தமாக வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, இன்னும் டெஸ்டினேஷன் அதிகமாகிருச்சு. குவார்ட்டர்லிக்கு அப்புறம் மிட்டம் வருது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம்லாம் இருக்கு, ரிவிஷன் இருக்கு. இவ்வளவு தாண்டா தான் உங்களை எங்கே அனுப்புறேன்றாங்க, பப்ளிக் எக்ஸாம்க்கே அனுப்புறாங்க. இல்லைன்னா முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டுறாங்க, உங்கள் பையன் தேர மாட்டான், உங்களை போகவே விட மாட்டான், இங்கேயே ஃபில்டர் பண்ணுறான். ஒரு அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் இருக்குமானால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் இருக்கும்? சும்மா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், இயேசு ஏற்றுக்கிட்டா அப்படியே டைரக்டாக பரலோகம். இல்லை, அப்படி ஒரு இடத்துல கூட இல்லை. அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன், வந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதே. இன்னைக்கு அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ இன்னைக்கு நாம செகண்ட் பிளேஸ்க்கே போல, கொஞ்சம் கூட விடுறதுக்கு ரெடியா இல்லை. ஆண்டவருக்காக எதையும், ஆண்டவருக்காக காக்கா கிட்ட வாங்கறதுக்கு ரெடி. ஆனால் கேரி தாட்டங்கரை விட்டுட்டு சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி இல்லை. அங்கே இறைச்சி கிடைக்காது, அங்கே அதெல்லாம் இருக்காது. ஆனால் அங்கே ஒன்று இருக்கும், அற்புதமாய் கர்த்தரிடத்துலேருந்து வரக்கூடிய அடை இருக்கும். அது அங்கே இருக்கும், மாவு எண்ணெயும் அங்கே இருக்கும். டெய்லி அடை கிடைக்கும், டெய்லி அப்பம் கிடைக்கும், டெய்லி சாப்பிட முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் கிடைக்கும். இது உங்கள் ஆத்மாவை ஜீவனோடு கூட வைப்பதற்கு போதுமானதாக இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு இறைச்சி கொடுத்து அடை கொடுத்து நடத்துகிற அதே ஆண்டவர் வெறும் அப்பம் கொடுத்தும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, இதெல்லாம் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும்னு. நான் சொல்லுவேன், தேவன் நினைச்சா எதுவுமே இல்லாமல் கூட சர்வை பண்ண வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பீரியடில் இங்கேருந்து யூகேக்கு வேலைக்கு போனோம், வேலை கிடைச்சா குடும்பத்தை காப்பாற்றலாம், கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே போனோம். இப்போ கர்த்தர் சொல்றார், அங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான். நான் சொல்லுவேன், நான்லாம் யூகே போகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ஆள். என் கூட இருந்தவங்களாம் குவாலிஃபைட், அவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடச்சிச்சு. நான் போனேன், கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான் சொன்னார், திரும்பி வா இந்தியாவுக்கு. இப்போ அங்கே இருக்கிற சம்பளம், அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல், அங்கே இருக்க கிளைமேட், இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன். வரலாமா வேணாமா, இருக்கலாமா, அங்கேயே இருந்துடலாமா, நல்லா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், இங்கே கொண்டு வந்து இப்படி ஆசீர்வதிச்சு உன்னை வாழ வச்சேன் நான், இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வாழ வைக்க வல்லமை உள்ளவர். அங்கே போனால் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, மினிஸ்ட்ரிக்கு போகிறோம், அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அழைத்து கொண்டு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 21 வருஷம் ஆக போகுது. அன்னைக்கு அழைத்த கையை பிடிச்ச தேவன் இன்னைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு யூகே டாலர் கிடையாது, யூகே பவுண்டு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எதுவும் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் மேலான தேவன் இங்கே இருக்கிறார். இங்கே அப்பம் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, இது நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும். 3வது வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:4-5 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய்
ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, மூணாவது, அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு உபத்திரவத்தின் பாதை ஒன்று வரத்தான் செய்யும். கர்த்தர் சொல்லி போகும்போது, திருப்பி சொல்கிறேன், கர்த்தர் சொல்லாமல் போய் மாற்றவங்களை பற்றி நான் சொல்லலை. நம்ம இன்னொரு விஷயம் நினச்சிக்கிறோம், கர்த்தர் சொல்லி நான் போகிறேன்னா அதில் எந்த விதமான மேடு பலமும் இருக்காது, அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும், 100% நான் நினைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னு. இல்லை, கர்த்தர் சொல்லி போகும்போது நடுவில் வனாந்தரம் வரும். போதும் கர்த்தாவே சாகரங்கிற நிலை கூட வரும், சூழ்நிலை வரும். இப்போது ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கிட்ட ஆகாரை குறித்து சொல்லும் பொழுது, அந்த வேலைக்கார பெண்ணையும் அந்த பிள்ளையும் நீ அனுப்பிவிடு, நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் சொல்லும்போது, இஸ்மவேலுக்காகவும் நீ விண்ணப்பம் பண்ணினபடினாலே. இப்போ கர்த்தர் இவ்வளோ பிளெஸ்ஸிங் சொல்லிட்டார் அவனுக்கு. அவர் தான் சொன்னார் நீ அனுப்பிவிடு. அடுத்ததில் நீங்கள் சொல்லும் போது அந்த வேலைக்கார பையன் என்ன செஞ்சிரு, அனுப்பிவிடு. இப்போ ஆபிரகாம் அனுப்பிட்டார், ஒரு துருத்தியில் தண்ணியை வச்சு அப்பத்தை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பிட்டார். ஆனால் சூழ்நிலை எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி போய் சூரச்செடிக்கு கீழே படுக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அவள் தன் பிள்ளையை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் தான் அனுப்பினார். கர்த்தர் தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். அவர் தான் சொன்னார் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன்னாரு, பெரிய ஜாதியாவான்னு சொன்னார், பிரபுக்கள் 12 பிரபுக்கள் வருவாங்கன்னு சொன்னார். எல்லாம் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான். ஆனால் நடுவில் என்ன வந்துச்சு, வனாந்தரம் வந்துச்சு, சாகிற நிலைமை வந்துச்சு. பிள்ளை சாகிறதை நான் ஏன் இந்த ரெண்டையும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏறக்குறைய ரெண்டும் ஒரே இடம் தான். ஆகார் ஓடி போனது பெயர்சபா வனாந்தரம், இவன் ஓடி போனதும் பெயர்சபா வனாந்தரம். எலியா ஓடி போனது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு தான் ஓடி போவார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இந்த பெயர்சபா வனாந்தரம் அங்கே அவன் பார்த்தீங்கன்னா அவனும் பெயர்சபா வனாந்தரத்தில் தான் இருப்பான். ஆகாருடைய பையன் இஸ்மவேலும், இவனும் ஒரு சூரச்செடி கீழே இருப்பான், அவனும் ஒரு செடி கீழே தான் இருப்பான். இங்கே ரெண்டும் ஏறக்குறைய ஒரே பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே இவங்க சொல்லி கர்த்தர் சொல்லி போனவங்க தான். இவன் தேவ ஊழியக்காரன், அவனை கர்த்தர் அனுப்ப சொன்னார். உங்களை என்னையும் கர்த்தர் அனுப்புறார், கர்த்தர் தான் கூப்பிட்டுருக்கிறார். நடுவில் நிச்சயம் ஒரு வனாந்தரம் வரும், ஒரு சூறைச் செடி வரும். போதும் கர்த்தாவே நான் சாகிறேங்கிற இடம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த வனாந்தரத்தில், அந்த சோதனையில், அந்த பிரச்சனையில் நீங்களும் நானும் சாக மாட்டோம். சுழல் காற்றில் ஏறி உயிரோடு கூட பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணுறது. பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது, நல்லா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம தான் சாட்சி சொல்லிகிட்டே இருப்போம், ரொம்ப நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ மாறுற மாதிரி ஒன்று நடக்கும். ஏன் அப்படி நடக்குது? யோசேப்புக்கு சொல்லியாச்சு சொப்பனத்தை. யோசேப்பு சொப்பனத்தை கேட்டு சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் விசுவாசிக்கிறார். அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு. மறுநாள் தன்னுடைய சகோதரரை பார்க்க போகிறாரு. சூழ்நிலை தலைகீழ மாறிடுச்சு. 11 பேர் மட்டும் அடிச்சு விட்டான், குழியில் தூக்கி போட்டான், இஸ்மவேலத்தை வித்துட்டான், எகிப்துக்கு கொண்டு போயாச்சு. எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. என்னைக்கு வாக்குத்தத்தம் கிடைச்ச மறுநாள். இதுதான் பல நேரங்களிலே இந்த வனாந்தரம் வரத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துக்கு புறா வடிவில் ஆவியானவர் இறங்கிட்டார். மத்தேயு 4 இருக்கு, இறங்கிட்டார். இறங்கின உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். வனாந்தரத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யறாரு? மார்க் 1 சொல்லுது, அவர் காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இவர் வந்தது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். இவர் தான் தேவாட்டுக்குட்டின்னு சொல்லியாச்சு. பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்திட்டார். இருக்கிறதே 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்துக்குள்ள உலகத்துடைய மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கணும். ஆனால் 40 நாள் அதுக்கு நடுவில் வனாந்தரத்தில் இருந்து தான் ஆகணும். அங்கே சில காட்டு மிருகங்களோட கர்த்தர் வாழத்தான் வைப்பார். இது சூழ்நிலை. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. முடியும் போது வசனம் சொல்லும், தானியேலை வென்றால் ராஜாவினுடைய கொலு மண்டபத்தில் வைத்தான்னு இருக்கும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. பாபிலோனில் நேபுகாத்நேச்சார் இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்கு. தானியேல் நினைச்சிருப்பாரு, ஓகே ரைட், சாகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. திடீர்னு ஒரு ராஜா வராரு, தூக்கி சிங்கக்கம்பியில் போட்டான். தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிறது கிங்ஸ் கேட்ல, இன்னொரு நாள் சிங்கக்கெபி. ஏன் இப்படி ஒரு தலைகீழ வருது? நடக்கும், வாழ்க்கையில் வரும். இதுதான் உங்களை என்னையும் உருவாக்குகிற இடம். வனாந்தரம் தான் ஒருத்தனை உருவாக்கும். ஆசீர்வாதம் ஒருத்தனுக்கு சந்தோஷம் கொடுக்கும், வனாந்தரம் ஒருத்தனை உருவாக்கும். நீங்க யோசிச்சு நல்லா பாருங்க. பல நேரங்களில் உபத்திரவங்கள்ல வந்த அனுபவம் இருக்குல்ல, அது லைஃபுக்கும் பாடமா இருக்கும். நமக்கு உபத்திரவத்தில் வந்த அனுபவம், அந்த உபத்திரவ காலத்தில் கொஞ்சம் பேர் நம்ம கூட இருக்கிறான்ல, அவன் தான் நம்ம கூட இருக்கிறதுலே உண்மையான ஆளு. ஆசீர்வாதத்தில் இருக்கிறவன் உபத்திரவத்தில் கூட இருக்கணும். பல நேரத்தில் நம்ம அந்த உபத்திரவத்தை வேணாம்னு நினைக்கிறோம். உபத்திரவம் வேண்டாம், ஆனால் வருவது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். யோசிச்சு பாருங்க, உபத்திரவப்படாத ஒரு ஆள் பைபிளில் யார் இருக்கா? உபத்திரவப்படாத ஒரு ஆள் யார் இருக்கா? நல்லா இருக்கிற ஆபிரகாமுக்கே உபத்திரவம் வந்துருச்சு. அவரே பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அவருக்கே பயம் வந்துருச்சு. ஈசாக்குக்கு சாவடிச்சிருவாங்கன்ற பயம் வந்துருச்சு. தன் மனைவி நிமித்தம் தன்னை என்ன செஞ்சிருவாங்க,
கொன்று போடுவார்கள் சொல்லி அவனுக்கு பயம் வந்துருச்சு. 26:7 இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்து யாக்கோபு வாழ்நாள் ஃபுல்லா பயம். யோசேப்பு அவன் நிலைமை அப்படி. உபத்திரவப்படாதவர்கள் யார்? அந்த சூரை செடி உங்களை உருவாக்கும், அந்த வனாந்திரம் உருவாக்கும். 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் நடந்தாங்க. அவர்களுடைய செருப்பு தேவையே இல்லையாமா, வஸ்திரம் பழுதாகவே இல்லையாமா. ஒரு நாள் வந்தது, பாலும் தேன் மூடுகிற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். கர்த்தர் நினச்சிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களை கானானுக்குள்ள கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் நடுவில் கொஞ்சம் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் எந்த அளவுக்கு வரும் தெரியுமா? சாகிற நிலைமைக்கு வரும். போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தானியேலை கேட்பார், ராஜா உன் தேவனாய் கர்த்தர் உன்னை காக்க வல்லவராய் இருந்தாரோ? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல தூக்கி சாகிற நிலைமை. ஈசாக்கு கத்தியை ஓங்கியாச்சு, சாகிற நிலைமை. யாக்கோபு லாபான் துரத்திட்டு வரான், சாகிற நிலைமை. சாகிற நிலைமை எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் சாக மாட்டோம். அதுதான் அதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம். கர்த்தர் அதான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொன்னதான். இஸ்மவேல் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு துஷ்ட மனுஷன். துஷ்ட மனுஷன் பைபிள் சொல்லுது 16ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு இருக்கு. அந்த துஷ்ட மனுஷனே வனாந்தரத்தில் சாகிறத கர்த்தர் விரும்பாம நீரூற்ற உண்டு பண்ணி கொடுப்பாரானால் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் சாகிறதை ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப மாட்டார். நிச்சயம் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வருவார். கர்த்தர் எப்படியோ நடத்துவார். அதுதான் சொல்றேன், வனாந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்லை வனாந்திரம்? எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு நாளும் வனாந்திரம் நம்மை கொன்று போடாது. சூரச்செடியை நாம் கடந்து போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். போதும் கர்த்தாவேன்னு சொல்ற இடம் வரும். அதோட படுக்கக்கூடாது, எழுந்திரிச்சு ஓடணும். கர்த்தர் சொல்வார், எழுந்து நட, நீ பண்ண வேண்டிய தூரம் அதிகம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 19ஆம் அதிகாரம் 8-9 வாசி. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்போ அடுத்து எலியாவுக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே அடுத்து எங்க போயிட்டாரு? கெபிக்கு ஓடிட்டார். ஏன் கெபிக்கு ஓடினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏசபேல் பிரச்சனை வந்தபோது அந்த ஏசபேலுக்கு பயந்து 50 தீர்க்கதரிசிகளை ஒபதியா கொண்டு போய் கெபிக்குள்ள மறைச்சு வச்சேன்னு இவர்கிட்ட சொல்றாரு. 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18 வந்து சொல்றாரு, நான் கெபிக்கு 50 பேராக மறைத்து வைத்ததை தேவன் உமக்கு சொல்லவில்லையா, மறைத்தாரோ அப்படின்லாம் கேட்பார் ஒபதியா. இப்போ எலியாவுக்கு என்ன தோணுது? சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று வருது, உபத்திரவத்தின் பாதை வருது, கிராஸ் பண்ணிட்டாரு, அடையும் தண்ணீரும் வந்துடுச்சு, இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி வரோம். ஆனால் இப்போ மைண்டில் என்ன வந்துடும் தெரியுமா? சரி, இந்த பிரச்சனை பேசாம இந்த பிரச்சனையோட வாழ்றதுக்கு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் செய்வதற்கு இது ஒரு தடையாய் மாறும். உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த உபத்திரவம் இன்னொன்று செய்யும், பயத்தை கொண்டு வரும். அடுத்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன செய்யாது? போகிறதுக்கு அனுமதிக்காது. இப்போ நீங்கள் தேவ சத்தத்தை இங்கே தான் மிஸ் பண்ணுவீங்க. ஓடிட்டே இருக்கிறீங்களா? ஓடிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 பிரச்சனை வந்த உடனே இந்த ரோடே வேண்டாம்ப்பா, பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஆண்டவர் சொல்றார், இதான் ரோடு இல்லை, இந்த ரோட்டில் 2-3 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நீ போ. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இதுக்கு பதிலாக பேசாமல் கூகுள்கிட்ட கேட்டு வேற ரூட்டில் போயிடுவோம். அந்த ரூட்டில் போனோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாக போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் இந்த ரூட்டில் தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி தாண்டிக்கிட்டே தான் போகணும், வேற வழி கிடையாது. இதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இதே மாதிரி தான் ஓடணும். ஏங்க சாகிற வரைக்கும் இருக்குமா? சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லை, நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வாழணும், வாழறானே கெபிக்கு போயிடணும். 50 பேர் உட்காந்துருந்தான் கெபிக்குள்ள, அவனுக்கு ஒபதியா கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தான். இப்போ பாருங்க, காக்கா கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துச்சு. இப்போ காக்காக்கு பதிலாக யார் கொடுக்குறது? ஒபதியா கொடுக்குறாரு. அங்கே கேரி தாட்டுறங்க படத்தில் இங்கே கெபி. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? திருப்பி பழைய இடத்துக்கு வந்துட்டோம். இது என்ன உண்டாக்குது? என்ன பயத்தை உண்டாக்கி மீண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வழிவிலக பண்ணும். உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது அடுத்த டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும்னு நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும் ஒழிய அதை விட்டு வழிவிலகிடக்கூடாது. ஆனால் திருப்பி நான் கெபிக்கு போகக்கூடாது. கர்த்தர் திருப்பி என்னை எங்க போக சொல்றாரு? வாசிங்க 15வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். திருப்பி நான் எங்க தான் போனோம்? வனாந்தரத்துக்கு தான் போனோம். ஏன்? நான் கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு நடுவில் வனாந்தரம் தான் இருக்கும். வனாந்தரம் மாறும், பெயர்சபா வனாந்தரம் வரும், தமஸ்கு வனாந்தரம் வரும், சீன் வனாந்தரம் வரும், வனாந்தரம் மாறும். ஆனா வனாந்தரம் தான் இருக்கும். ஒவ்வொரு வனாந்தரத்திலையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் என்னை போஷிப்பார், நடத்துவார், பாதுகாப்பார். ஆனால் முடிவு பரியந்தம் நடத்துவார். நடுவில் நான் டிராவலை விட்டு ஓடி போய் செட்டில் ஆயிடக்கூடாது. எனக்கு வேண்டாம், இது வேணாம். கொஞ்சம் ஊழியத்தின் பாதையில் வரும்போது பவுல் சொல்றாரு, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். யார் இந்த தேமா? ஒரு காலத்தில் என்னோடு கூட பாடுபட்டவன், என்னோட கூட கஷ்டப்பட்டான். அப்படிதான் நமக்கு தோணுது. பல நேரங்களிலே நாம் உபத்திரப்பட்ட போது அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு யோசிக்கிறோம். இல்லை, கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இருப்போம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் ஞானமாக வர சொல்லி கொடுப்பாங்க, பிரதர் எத்தனை நாள் இப்படியே ஓடுவீங்க? கர்த்தர் அழைத்த அழைப்பில் முடிவு பரியந்தம் நிற்குதல்.
இது ஏன் இந்த நடுவுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, இல்ல ஒரு சின்ன டீவியேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவம் சில நேரத்துல உங்களை பயமுறுத்தும். திருப்பி இதே மாதிரி வந்தா என்ன செய்வ? இதே மாதிரி வந்தா போன தடவை வந்தபோது எந்த தேவன் பாதுகாத்தாரோ அதே தேவன் இப்பையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம என்ன நினைக்க தெரியுமா? அன்னைக்கு என்னால தாங்க முடிஞ்சிச்சு, இன்னைக்கு என்னால தாங்க முடியுமா? அன்னைக்கும் நம்மளால தாங்க முடியல, கர்த்தர் நம்மை தாங்க பண்ணினார். இல்லைன்னா அன்னைக்கே நம்மளை ஒளிச்சு கட்டியிருப்பாங்க. அன்னைக்கும் நம்மை பலப்படுத்தினது கிறிஸ்து, இன்னைக்கும் பலப்படுத்த போறது கிறிஸ்து, என்னைக்கும் பலப்படுத்த போறது கிறிஸ்து. இந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். கெபிக்கு ஓடக்கூடாது. என் ரூட் எது? ரூட்டை நான் மாற்றவே மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். நடுவில் பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், நிறைய நடக்கும், போயிட்டே இருக்கணும். இந்த டிவியேட் ஆகி கெபிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இல்ல. கர்த்தர் ஒன்று நியமித்த ஓட்டம் முடிவு பரியந்தம் அவர் மாத்துகிறவர் அல்ல, ஒரு முறை சொல்லி அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. பல நேரங்களில் இந்த மாதிரி வனாந்தரம் வரும்போது அதை டிவியேட் பண்ணி எங்கே போகக்கூடாது? கெபிக்கு போகக்கூடாது. கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். ஆண்டவர் எதற்காக இதையெல்லாம் ஓட்டுறாரு? கடைசியா ஒன்று சொல்றார் ஆண்டவர். 15-16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். எதுக்கு திருப்பி வனாந்தரத்தை கூட்டிட்டு போறாரு? நானே இப்பதான் என் வனாந்தரத்துல வந்தேன், போன வனாந்தரத்தையே நான் ஓடி முடிக்கல, சரி ஏதோ கெபில கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைச்சேன், திருப்பி ஒரு வனாந்தரத்துக்குள்ள கூட்டிட்டு போறீங்களே, எதுக்காக என்ன இன்னொரு வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? வாசிங்க. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாகவும், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இந்த வனாந்தரம் எதுக்கு தெரியுமா? போன வனாந்தரம் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு. இந்த வனாந்தரம், அடுத்த உபத்திரம் எதுக்கு தெரியுமா? இந்த வனாந்தரத்தின் வழியா போய் நீ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவது, ராஜாக்களும் ஆசாரியரையும் உருவாக்குறது. போன வனாந்தரம் நீ உருவானது, இந்த வனாந்தரம் இன்னொருத்தரை உருவாக்குவது. பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நம்ம ஓட்டத்தை மட்டும் முடிக்க மாட்டாரு, நம்ம மூலமா இன்னொரு ஜெனரேஷனையும் முடிப்பார். அவங்கள உருவாக்குறது தான் நம்ம முக்கியமான வேலை. ஒரு சாதாரணமாக உலக வாழ்க்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக சராசரி மனுஷன் அவனுக்கு என்ன தோணுது? எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல. 99% சொல்கிறேன், 1% விட்டுருங்க. ஒரு 99% ஆபிரகாமுக்கு இருந்துச்சு தானே. எனக்கு அப்புறம் யார்? ஒருத்தன் கேட்குறான், எனக்கு பிறன் யார்? எனக்கு அப்புறம் யார்? எனக்கு அடுத்து யார்? எனக்கு எடுத்து யார்? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் சீசர் கேட்குறாங்க, இவருக்கு அப்புறம் யார்? நாங்கள் யார்? இந்த அடுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து டிஃபால்ட். கண்டிப்பாக உலக வாழ்க்கைக்கே அடுத்து என்பது டிஃபால்ட்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், இதற்கு டிஃபால்ட்டா இன்னொன்றை உருவாக்குற பொறுப்பை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நிறைய பேர் அவங்களோட சாட்டிஸ்ஃபைட். நான் ஓகே, பிரச்சனையை அனுபவிச்சேன், ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், செட்டில் ஆயிட்டேன், இப்போ ஓகே, கெபிக்கு போயிட்டேன். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு இன்னும் ஓடு. நான் என் பசங்க, என் பேர பசங்க, அவங்களுக்கு சொத்து 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 சொத்துன்னு மைண்டு முழுக்க கரப்டடாக உட்காந்துருக்கோம். நம்ம வெறும் மாம்சம். உனக்கு அப்புறம் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த சத்தியம், உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உங்ககிட்ட கொடுத்த விசுவாசம் என்கிறது எனக்கு அந்த மகாபெரிய பொக்கிஷம். இதை அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையே. வந்தோம், சாப்பிட்டோம், நாவிக்குரிய சாப்பாடு சொல்றேன், வந்தேன் சாப்பிட்டோம், சாட்டிஸ்ஃபைடு, இதோட அடுத்த வாரம் அவ்வளவுதான். கர்த்தருக்கு என்ன செய்தீர்கள்? ஆண்டவர் சொல்றார், திருப்பி தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ. ஆண்டவரே, இப்பதான் வந்தேன், பேர் சபா வனாந்தல் இல்ல, இப்ப வந்தது நீ சாப்பிட்டு உனக்கு ஓடினது. இப்ப நீ ஓட போறது உனக்கு இல்ல, உனக்கு பின்னாடி ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உருவாக்குவதற்கு நீ ஓட போகணும். அதுதான் உன்னுடைய ஃபைனல். இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சா மட்டும்தான் வசனம் சொல்றது. வாசிங்க, முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:11 வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இதான் ஃபைனல். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து எலியாவுடைய கான்செப்ட் முடிஞ்சிடும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எலியா ஆகாபை சந்திக்க மட்டும்தான் ஒரு இடத்துல வருவார். அவர் செத்தன்னு சொல்ல வருவார், அதுக்கப்புறம் ஆகாப் பிழைச்சிருவார், அவ்வளவுதான். இதோட எலியா ஏறி சுழல் காற்றில் போயிடுவார். இவ்வளவுதான் பிளேஸ். இதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜ். பரலோகத்துக்கு போறதுக்கு எலியாவுக்கு கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணது. இன்னைக்கு நாம இருக்கிறோமா? இன்னைக்கு ஒன்று கேரி தாற்றங்கரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டோம், அல்லது சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போயிட்டா அதோட அவ்வளோதான். அங்கிருந்து கர்த்தர் சொல்றார், புறப்பட்டு வா, நடுவில் வனாந்திரம் வருது, சூரச்செடி வருது, சில உபத்திரம் வருது, அதுதான் உன்னை உருவாக்கும். அந்த உபத்திரவத்தை தாண்டி ஓடுங்க. ஓடும் போது கெபிக்கு ஓடிடாதீங்க, செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்க, போதுன்ற இடத்துக்கு வராதிங்க, திருப்தி ஆகாதீங்க. ஆவிக்குரிய காரியத்தில் திருப்தி ஆகவே கூடாது. உலக பிரகாரமான காரியத்தில் திருப்தி வந்துடணும். போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியே அது எதுக்கு? உலக பிரகாரமான காரணத்துக்கு. ஆனால் கர்த்தருடைய காரியத்துக்கு என்ன வரக்கூடாது? திருப்தி வரவே கூடாது. கர்த்தரே போய் இளைப்பாரி கொண்டுருன்னு சொல்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடி எங்க போகணும் தெரியுமா? அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறவங்களாக போகணும். ராஜாக்களும் ஆசாரியர்களையும் உருவாக்குறவங்களா போகணும். அப்படி ஓடி சுழல் காற்றில் ஏறி ஒரு நாள் வரும், எக்காலம் துணிக்கும், நாம் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு கூட காணப்பட போகிறோம். அல்லேலூயா. இத்தனை டெஸ்டினேஷனை கிராஸ் பண்ணணும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், வேலை முடிஞ்சு. சர்ச்சுக்கு வந்து போகிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு பைபிள் சொல்லாது. இங்கே வந்தவங்களில் எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தப்பட்டாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா.